ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மனித வாழ்க்கையும் இறையர்களும் இந்த தலைப்பில் நம்ம தொடர்ந்தாப்பில் ஒவ்வொரு சிவஸ்தலமும் பார்த்துட்டே வரும். பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அதாவது அந்தந்த மாவட்டத்திலே அந்தந்த ஊர்லேயே இருக்கிறவாளுக்கு பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு கூட அந்த சுவாமியோட மகிமையும் அந்த கோவிலோட தலப்புராணமும் கூட தெரியாமல் பல பேர் இருக்கா. இதனால் அவள் அங்கே போகிறதுனால அவளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது. இதை நம்ம தொடர்ந்தாப்பில் சொல்கிறதுனால இந்த இடத்துக்கு போய் நம்ம சொல்கிறக்கூடிய ஒரு இடத்துக்கு யாரெல்லாம் முடியுமோ அவெல்லாம் போய் பல பலன்களை அவளை பயனடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நமக்கு ஃபோன் மூலமாக தகவல் தெரிவிச்சுட்டு இருக்கா. அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அந்த வரிசையில் திருச்சோபுரம் அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில். இங்கே சுவாமி பேர் மங்களபுரீஸ்வரர் சோபுரநாதர்னு பேர். அம்பாள் பேர் தியாகவல்லி அம்மை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தலப்புராணம் இருக்குது. பல ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னாடி உள்ள கோவில். ஆனால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட கோவில். எப்படின்னா, அகஸ்தியர் சுவாமி திருக்கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் தென் பக்கம் நடந்து வந்துட்டே இருந்தார். எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச கதை. ஒரு இடமா வரும்போது ஒரு லிங்கமாக ஸ்தாபனம் பண்ணி அவர் பூஜை பண்ணியிருந்தார். இந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கு கடுமையான வயிற்று வலி இருந்ததுனால அந்த வலி நீங்கிறதுக்காக இங்கே சுவாமியை ஆத்து மணலில், கடல் மணலில் அவர் லிங்கம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் லிங்கம் அவருக்கு தேரலை. அது எழும்பியே வரல. அவர் சாமி சோதிக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை இருக்கு இல்லையா, அந்த மூலிகை எடுத்து அந்த சாரை புழிஞ்சு அதில் லிங்கம் பண்ணாரா, உடனே நின்றுட்டான். அப்போ அவரோட வயிற்று வலி சரியாக போயிட்டான். இப்படியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சுவாமி. இந்த சுவாமி சில காலத்துக்கு அப்புறமா மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிட்டார். அந்த மண் காற்று மண்ணெலாம் அப்புறம் இப்படி போனதுக்கப்புறம் அந்த பக்கம் ராமலிங்க யோகின்ற ஒரு சிவபக்தர் அவர் நடந்து வந்துட்டே இருக்கும்போது இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குமே, இதை காணுமே அப்படிங்கும்போது அவர் கண்ணுக்கு தூரக்கேர்ந்து ஒரு அந்த கலசம் மட்டும் மேலே அந்த கோபுரத்தோடு தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்த மக்களை வச்சுன்னு அந்த ஊர் மக்களை வச்சு அவர் தோண்டி எடுத்து பார்க்கும்போது அதுக்கு அடியில் மணலான சுவாமி சுயம்புவாக கிடச்சிருக்கார். இன்றைக்கும் சுவாமிக்கு மஞ்சள் குங்குமத்தால் தான் காப்பு சாத்தி அவள் பூஜை பண்ணிட்டுருக்கா, அபிஷேகம் பண்ணிட்டுருக்கா. இந்த ஸ்தலத்தோட மகிமையை பிற்காலத்தில் சோழ மன்னன் குலோத்துங்கன் வந்தப்புறம் அவளுடைய மனைவி தியாகவல்லி இங்கே இந்த அம்பாளுக்கு ஒரு சன்னதி வச்சிருக்கா, உருவாக்கியிருக்கா, அந்த கோவிலையும் கட்டியிருக்கா. அதனால தான் இந்த அம்பாளுக்கு பேர் தியாகவல்லி அம்மா என்ன பேர் இந்த இதுக்கு. இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி நீங்கள் போய் பார்த்தேன்னா, தட்சிணாமூர்த்தி சாதாரணமாக கையில் வீணை வச்சுட்டுருப்பார், இதை வச்சுட்டுருப்பாரு. இங்கே கால் மாற்றி போட்டு வச்சுட்டுருக்கார். அவரை தட்டும்போது இசை சத்தம் நல்லா கேட்கும். அந்த இருப்பார் இல்லையா, லிங்கோத்பவர், அந்த லிங்கோத்பவர் கூடவே மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் இருக்கா. அதாவது முத்தேவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தலமும் இந்த ஸ்தலம் தான். இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு திருமணம் ஆகாதவா தனக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி அந்த மஞ்சள் காப்பு, குங்கும காப்பு அந்த மாதிரி சாத்தி அவள் வேண்டுதல் பண்ணும்போது அவளுக்கு சட்டன திருமணம் கைக்கூடி வருது. இப்போ இசையில் பல பேர் கற்றுண்டு வரா. சில பேர் தான் வெளியில் தெரிகிறா, பல பேர் வெளியில் தெரிய மாட்டேன். தான் வெளியில் தெரியணும் பல பேருக்கு அப்படின்னு நினைக்கிறவா இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது அதுவும் நடக்கிறது. அதாவது மணலான சுவாமி நிஜமாக சுயம்பு. இவருடைய மகிமை பல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நிறைய விஷயங்கள் நான் இந்த மூலமாக கன்வே பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால் சின்னதாக சொல்லி உங்களுக்கு அதுக்குண்டான பலனையும் சொல்லி இது பண்ணுறேன். இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு அவசியம் நீங்கள் இதை இது பண்ண. சில பேர் கேட்குறா, எங்களுக்கு எந்த கிரகங்கள் இதோட சேர்ந்துருந்தால் நாங்கள் போக முடியும் அப்படின்னா, இந்த செவ்வாய் சனி தொடர்பு உள்ளவாலும் சரி, சூரியன் சனி தொடர்பு உள்ளவாலும் சரி, இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாள்னா ஒரு ஜாதகத்தில் அவளுக்கு அந்த தொடர்பு இருந்தால் அவளுக்குள்ள தடங்கல்கள் எது இருந்தாலும் அது நீங்க பெற்று சிறப்பாக வளமாக வாழ்வாங்கிறது சர்வ நிச்சயம்.